போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடந்தது. இந்த பேரணியில் ஓசூர் சப் கலெக்டர், எம்எல்ஏ, மேயர், டிஎஸ்பி மற்றும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு. ஓசூரில் ஆர்.வி. அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி மற்றும் பேரணி நடைபெற்றது. ஓசூர் சப் கலெக்டர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், ஓசூர் மேயர் எஸ்.ஏ. சத்யா, டிஎஸ்பி பாபு பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சப் கலெக்டர் பிரியங்கா போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் உட்பட அனைவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள், தன்னார்வலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். உறுதிமொழி கவனிங்க. இந்த உறுதிமொழி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மோஸ்ட் வல்னரபிள் குரூப். இந்த வயசில் அந்த 13, 14, 16, 17 வயசில் அந்த டீனேஜ் ஏஜில் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அதிகமாக தோணும். ஆனால் மோஸ்ட் வல்னரபிள் குரூப்னு டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க அவங்களே. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு காரணத்தினாலேயோ இந்த ஒரு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கம், சேர்க்கை, நீங்கள் இருக்கிற அந்த சோஷியல் செட்டப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த காரணங்களால் இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இதில் முக்கியமான ஃபேக்டர் வந்து நீங்கள் யார் கூட பழகிறீங்க அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும், அது தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ எந்த பள்ளியாக இருந்தாலுமே, ஒரு கிளாஸில் 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 5 பேர் 10 பேர் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பாங்க. 10 பேர் ரொம்ப நல்லா படிப்பாங்க, மற்றவங்கெல்லாம் சுமாராக ஆவரேஜாக படிப்பாங்க. பட் அந்த மோசமான ஒரு 5 பேருங்கிறதுக்கு அவங்க சின்ன குழந்தைங்க தான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து சில்ட்ரன் தான். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம், பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தே மைட் ஹவ் காட் இன்டு தி ட்ரக்ஸ் ஹேபிட். பட் நீங்கள் உங்களுடைய வயசில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யார் கூட பழகிறீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 100% அவங்க கூட சேராதீங்க. அது ஒரு ஹீரோயிசமாக தெரியலாம், அந்த பையனை வந்து எல்லோரும் மதிக்கலாம், பயப்படலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த பையன் கூட சேர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு ரொம்ப அதிகமாகாது. ஸோ எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய சேர்க்கை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். செகண்டு, அந்த மாதிரி யாராவது ஒரு ட்ரக் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம். நீங்கள் இம்ப்ளிசிட்டாக, அதாவது கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் தெரிவித்தாலும் சரி தான். இல்லை வகுப்பாசிரியர் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி அந்த பையன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்களே அந்த பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணலாம். இல்லைனா எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். தேர்ட் திங்கு, உங்களுடைய அக்சஸில், நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில், இல்லை உங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் இங்கே வந்து இந்த ட்ரக்ஸ்னால் நீங்கள் பெரிய லெவலில் கஞ்சாலாம் நினைக்க தேவையில்லை. சாதாரண குட்கா, ஒரு சின்ன பொருளே வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் தகவல் சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு ப்ராப்ளம் வரும் நீங்கள் நினச்சிங்க, நேராக என்னுடைய நம்பருக்கே வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 63832. சரி, நீங்கள் ஸ்டாஃப் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். 638329122. நீங்கள் பத்திரிக்கையிலையும் போடலாம் சார். அது 638329122. இந்த நம்பர் நான் தான் யூஸ் பண்ணுறேன், பப்ளிக்கு நான் கொடுக்குற நம்பரு. உங்கள் ஸ்கூல் பக்கத்தில், ஸ்கூல் வளாகத்தில், நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இந்த குட்கா இந்த மாதிரி விற்கிற மாதிரி இருந்தாலுமே, இல்லை உங்கள் ஸ்கூலில் கிளாஸில் யாராவது அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேங்க்யூ. இந்த முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பட்டது. Gracias.
திரு ஆர் சிவபிரசாத் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர் தேனி மாவட்டம். இவர் கஞ்சாவை ஒழிப்பதற்கு சீரிய நடவடிக்கை எடுத்து 19 வங்கி கணக்குகள் உட்பட 36 வழக்குகளில் 605 குற்றவாளிக்கு 776 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளார். பதக்கமும் 50,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. திரு வி ஜெகநாதன் ராமநாதன் செய்துள்ளார். மத்திய செய்துள்ளார். திரு ஆர் அருண் சிறப்பு சார் ஆய்வாளர் தனிப்படை மதுரை மாவட்டம் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 1500 கிலோ கஞ்சா மற்றும் மாவட்ட நம்முடைய ஒசூர் மாவட்டத்தின் ஒசூர் கல்வி மாவட்டத்தின் சாராட்சியர் அம்மா அவர்களையும் மற்றும் அதே போல நம்முடைய போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்திற்கு எதிரான போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஒசூர் வருவாய் உட்கோட்ட சாராட்சியர் அவர்களுக்கும், ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் சார் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மேயர் சத்யா சார் அவர்களுக்கும், அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் காலை வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த உறுதிமொழி கவனிங்க. இந்த உறுதிமொழி +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மோஸ்ட் வல்னரபிள் குரூப். இந்த வயசில் அந்த 13, 14, 16, 17 வயசில் அந்த டீனேஜ் ஏஜில் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அதிகமாக தோணும். அதனால் மோஸ்ட் வல்னரபிள் குரூப்னு டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க அவங்களே. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு காரணத்தினாலேயோ இந்த ஒரு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கம், சேர்க்கை, நீங்கள் இருக்கிற அந்த சோஷியல் செட்டப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த காரணங்களால் இந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இதில் முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் யார் கூட பழகுறீங்க அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும், அது தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ எந்த பள்ளியாக இருந்தாலுமே, ஒரு கிளாஸில் 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 5 பேர் 10 பேர் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பாங்க. 10 பேர் ரொம்ப நல்லா படிப்பாங்க, மற்றவங்கெல்லாம் சுமாராக ஆவரேஜாக படிப்பாங்க. பட் அந்த மோசமான ஒரு 5 பேருங்கிறதுக்கு அவங்க சின்ன குழந்தைங்க தான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சில்ட்ரன் தான். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம், பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக தே மைட் ஹவ் காட் இன்டு தி ட்ரக்ஸ் ஹேபிட். பட் நீங்கள் உங்களுடைய வயசில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யார் கூட பழகுறீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 100% அவங்க கூட சேராதீங்க. அது ஒரு ஹீரோயிசமாக தெரியலாம்.
அந்த பையனை வந்து எல்லாரும் மதிக்கலாம், பயப்படலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த பையன் கூட சேர ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு ரொம்ப அதிகமாகாது. ஸோ எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய சேர்க்கை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். செகண்டு, அந்த மாதிரி யாராவது ஒரு ட்ரக் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கலாம். நீங்கள் இம்ப்ளிசிட்டாக, அதாவது கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் தெரிவித்தாலும் சரி தான், இல்லை வகுப்பாசிரியர் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி அந்த பையன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்களே அந்த பையன்கிட்ட சொல்லி கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணலாம், இல்லைனா எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். தேர்ட் திங்கு, உங்களுடைய அக்சஸில் நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இல்லை உங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் இங்கே வந்து இந்த ட்ரக்ஸ்னால் நீங்கள் பெரிய லெவலில் கஞ்சாலாம் நினைக்க தேவையில்லை. சாதாரண குட்கா, ஒரு சின்ன பொருளே வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் தகவல் சொல்லுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு ப்ராப்ளம் வரும் நீங்கள் நினச்சிங்க, நேராக என்னுடைய நம்பருக்கே வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 63832. சரி, நீங்கள் ஸ்டாஃப் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். 63832 நீங்கள் பத்திரிக்கையிலையும் போடலாம் சார். அது 63832 இந்த நம்பர் நான் தான் யூஸ் பண்ணுறேன். பப்ளிக்கு நான் கொடுக்குற நம்பரு. உங்கள் ஸ்கூல் பக்கத்தில், ஸ்கூல் வளாகத்தில், நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இந்த குட்கா இந்த மாதிரி விற்கிற மாதிரி இருந்தாலுமே, இல்லை உங்கள் ஸ்கூலில் கிளாஸில் யாராவது அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரைட், தேங்க்யூ. இந்த வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.